செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் 2ஆம் கட்ட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக நிறைவு. விரைவில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என மத்திய குழு உறுப்பினர் சம்பத் பேட்டி. நெல்லை, தூத்துக்குடியில் பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்கினார். மழை வெள்ள பாதிப்பிற்கு ஒன்றிய அரசு ₹1 கூட தரவில்லை என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. நிவாரணம் கேட்டால் ஒன்றிய நிதி அமைச்சர் ஆணவமாக பதில் அளிப்பதாகவும் விமர்சனம். ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெற்ற ராமேஸ்வரம் மீனவர்களின் உண்ணாவிரதம் வாபஸ். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற திமுக எம்எல்ஏவின் உறுதியை ஏற்று நடவடிக்கை. ஈரோட்டில் ஜவுளி வணிகர்கள் அறிவித்துள்ள கடை அடைப்பிற்கு ஆதரவாக 28ஆம் தேதி விசைத்தறியாளர்கள் வேலை நிறுத்தம். வருமான வரி சட்ட திருத்தம் கொண்டு வந்த ஒன்றிய அரசிற்கு வலுக்கும் எதிர்ப்பு. தூத்துக்குடியில் வின்பாஸ் மின்சார வாகன உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல். 2500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. அண்ணாமலைக்கு எதிராக வரிந்து கெட்டும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். பாஜக மத அரசியல் செய்வதாக சி.வி. சண்முகம் காட்டம். அண்ணாமலைக்கு நாவடக்கம் தேவை என செல்லூர் ராஜு விமர்சனம். நவீன தொழில்நுட்பங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நினைவிடத்தை நாளை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். புதுப்பிக்கப்பட்ட அண்ணா சதுக்கமும் நாளை திறப்பு. தமிழ்நாடு அரசின் தனித்துவமான மாநில கல்விக் கொள்கை. ஒன்றிய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை விட சிறப்பான அம்சங்களை கொண்டிருப்பதாக கல்வியாளர்கள் கருத்து. நெல்லையில் சூடுபிடிக்கிறது. கோடைக்கு உகந்த மண்பாண்ட பொருட்கள் உற்பத்தி. பானை முதல் மைக்ரோ ஓவன், ஃப்ரிட்ஜ் வரை உருவாக்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள். கும்பகோணம் ரயில் நிலையத்தில் தடம் புரண்டு சரக்கு ரயில். நெல் மூட்டைகளை இறக்க முடியாமல் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் லாரிகள். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உணவு பிரியர்களை திக்குமுக்காட வைத்த சாப்பாட்டு போட்டி. நாட்டுக்கோழி பிரியாணி, பள்ளிப்பாளையம் வறுவல், வாத்துக்கறி குழம்பு என போட்டி போட்டுக்கொண்டு சாப்பிட்ட அசத்தல். கிரிப்டோ கரன்சி மோகத்தை பயன்படுத்தி ₹15 கோடி மோசடி. மோசடி பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த 4 பேர் கைது. திருவனந்தபுரத்தில் களை கட்டும் ஆற்றுக்கல் பகவதி அம்மன் கோயில் திருவிழா. 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் குவிந்தனர். ஏழைகள் பணக்காரர்கள் இடையே அதிகரிக்கும் இடைவெளி. ஒன்றிய பாஜக ஆட்சியின் 10 ஆண்டுகளில் பெருமளவில் சரிந்த மக்களின் வாங்கும் திறன். இங்கிலாந்து உடனான 3வது டெஸ்டில் வெற்றியின் விளிம்பில் இந்திய அணி. 192 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை எட்டி தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய வீரர்கள். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடரில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அரையிறுதிக்கு முன்னேறியது தமிழ்நாடு அணி. காலிறுதியில் நடப்பு சாம்பியன் சௌராஷ்டிரா அணியை வீழ்த்தி அபாரம். மழை வெள்ள பாதிப்புக்கு நிவாரண நிதியை கேட்டால் ஒன்றிய நிதியமைச்சர் ஆணவமாக பதிலளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சில்லாநத்தம் சிப்காட்டில் வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் ஆட்டோ லிமிடெட் நிறுவனத்தின் மின்சார கார் தொழிற்சாலை 408 ஏக்கரில் அமையவுள்ளது. முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தின் போது வியட்நாம் கார் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் செய்த நிலையில் ₹16,000 கோடி மதிப்பீட்டில் அமையும் கார் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். கார தொழிற்சாலை மூலமாக 2500 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. With this historic moment, a true win
and a pure moment of pride for the state and for VinFast. This is a moment that is going to be spoken for many, many years to come, and we are witnessing the dawn of a new era in sustainable transportation. Thank you so much. தூத்துக்குடி வாகைக்குளம் அருகே உள்ள புதுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முதலமைச்சர் நிதி உதவியை வழங்கினார். பின்னர் மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் நீர்நிலைகளில் ஏற்பட்ட 288 உடைப்புகள் 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போர்க்கால அடிப்படையில் உடனே சரி செய்யப்பட்டதாகவும் 145 கோடியே 58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உடைப்புகள் நிரந்தரமாக சரி செய்யும் பணிகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். ஆனால் வெள்ள பாதிப்புக்கு ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய முதலமைச்சர், நிவாரணம் கேட்டால் ஒன்றிய நிதியமைச்சர் ஆணவமாக பதிலளிப்பதாக விமர்சித்தார். 2 மாபெரும் இயற்கை பேரிடர் கடந்த மாசம் டிசம்பர் மாசம் சந்திச்சோம். இதனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய ஒன்றிய அரசு கிட்ட 37,000 கோடி ரூபாய் நிதியை நாம் கேட்டோம். ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலங்கிறது மட்டும் இல்ல, தேர்தல் வரப்போகுத வாக்கு கேட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கணுங்கிற பயம் கூட கொஞ்சம் கூட இல்லாம ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்காங்க. நாம இதை கேட்ட என்ன சொல்றாங்க? உங்ககிட்ட சாதுரியம் இருந்தா நீங்க சாதிச்சுக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆணவமா அவர் பேட்டி அளிக்கிறாரு. அது அவரை வகிக்கிற பதவிக்கு அழகல்ல. எங்க கிட்ட சாதுரியம் இருக்கிறதுனாலதான் இந்தியாவோட தலைசிறந்த மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தி காட்டி இருக்கிறோம். கோவில்பட்டியில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் கடலை மிட்டாய் குறுங்குழுமம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 5 ஏக்கரில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் வர்த்தக வசதி மையம் கட்டப்படும் எனவும், அம்பாசமுத்திரம் வள்ளியூரில் புதிய மருத்துவமனை கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நாங்கள் விற்கும் லேகியத்தை குடித்தால் அதிமுகவினர் நோய் குணமாகிவிடும் என்று சொன்ன அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர்கள் வரைந்து கட்டிக்கொண்டு பதிலடி கொடுத்துள்ளனர். அதனால பூச்சாண்டி என்று சொன்னால் அதையும் பெருமையாக எடுத்துக்கிறோம். அதை தாண்டி அந்த பங்காளி கட்சிக்கு சொல்றேன், கருப்பா இருக்கேன், கருப்பணசாமின்னு பேர் வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கிராமத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான். பூச்சாண்டி சொல்லியாச்சு, மாயாண்டி சொல்லியாச்சு. அடுத்த இன்டர்வியூல அண்ணாமலை கருப்பணசாமி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா முழுமையாக அந்த வட்டம் முடித்துவிடும். இன்னைக்கு பங்காளி கட்சியில உங்க மதுரை பக்கத்துல இன்னொருத்தர் சொல்றாரு, அண்ணாமலை லேகிய விற்கிற மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறான். அண்ணன் லேகியம் தானே விற்கிறேன். 27ஆம் தேதி பல்லடத்துல ஒரு பெரிய லேகி வைக்க போறோம், பெரிய பாட்டில். அதை வாங்கி இந்த பங்காளி கட்சி குடிச்சா பாதி நோய் குணமாயிரும். என்ன நோய்ங்கம்மா? லஞ்சம், ஊழல், தெனாவட்டுத்தனம், அரசியல் நம்ம எல்லாம் அடிமையாக நினைத்து பேசுவது, ஒரு குடும்ப ஆட்சி. இது எல்லாத்துக்கும் லேகியம் 27ஆம் தேதி பல்லடத்துல வைக்கிறவங்க. இன்னொரு புதுசா ஒரு தலைவர் ஒருத்தர் வந்துகிறார். அவர் சொல்றார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம். 9 வருஷம் 10 வருஷம் யாரும் ஆள்றது? கேட்கிறவன் கேனா இந்த கேனை எதவனாலும் சொல்லுவோம். அவன் சொல்றான், அண்ணாமலை என்ன சொல்றாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு வேலை. இப்ப 10 வருஷமா நாட்டை யார் ஆள்றது? யார் ஆள்றது? பாரதிய ஜனதா நரேந்திர மோடி. எத்தனை பேர் வேலை கொடுத்தாங்க? இந்த 10 ஆண்டு காலத்துல எத்தனை பேர் தமிழ்நாட்டில் வேலை கொடுத்திருக்கிற? சொல்ல பாப்போம். ஒரு ஆளு இங்க இருக்கிற நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இப்ப எடுத்தாங்க 1000 பேர், கிட்டத்தட்ட 1000 பேர் இன்ஜினியருக்கு வேலை கிடைத்தாங்க. ஒரு ஆள் கிடையாது, ஒரு தமிழ்நாட்டு பட்சம் கிடையாது. யாருக்கு? அத்தனை பேரும் வட இந்தியவர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு வேலை கொடுத்தோம். குத்துருவோம். ஜிப்பர்ல கூட முதல்ல ஜிப்பர்ல கூட நெய்வேலியில கூட வேலை வாய்ப்பு கூட அது அழிச்சிருக்காரு. அதுக்கு அவரை போய் பார்க்க சொல்லுங்க. அவரை வந்து பார்க்க. மாநாடுக்கு தீவிரவாதிகள் நடத்திய மாநாடுன்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதுதான் கேட்கிறேன். இது ஒரு கட்சியே, அது அகில இந்திய அளவில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் கலந்து வருங்க. இதனால தான் பாரதிய ஜனதா சிறுபான்மை மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு கட்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில தலைவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் இருப்பதனால்தான் தமிழகத்தில் இந்த இருந்து விரட்டணும்,
ஏன்னா இங்கே அண்ணன் தம்பியாக பாசமாக மாமன் மைத்துனன் என்று பழகி கொண்டு இருக்கிற நம்முடைய சகோதரர்களை மதவாதத்தை புகுத்தி இந்த மாதிரி தேவையில்லாமல் தீவிரவாத இயக்கம்னு சொல்லுவது மிகப்பெரிய மோசமானது. லட்சக்கணக்கான பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டாங்க, இளைஞர்கள் பெருவாரி கலந்து கொண்டாங்க. எங்களுடைய பொதுச் செயலாளர் அதில் கடந்த அந்த நீந்தி வர்றதுக்கே ஒரு 10 நிமிடம் ஆச்சு அந்த ஜீப்பில். அப்படிப்பட்டவங்கள இந்த மாதிரி தீவிரவாதி அப்படின்னு சொல்கிறாருன்னா வாய் கொழுப்பு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் அண்ணாமலைக்கு வாய் அடக்கம் தேவை. இதே பாரதிய ஜனதா எப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எங்களுக்கு தேசிய கட்சி வேண்டாம், ஏமாத்துறீங்க. நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது சொல்லி பார்த்தோம், சொல்லுவாங்க நீங்கள் 1 வருஷம் முன்னால் வரை கூட்டணியில் இருந்தோம், தமிழ்நாட்டுக்கு நலன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சொன்னோமே, நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்கு விளக்க கொடுங்கன்னு கொடுத்தோம், சொன்னோம் கேட்கல. என்எல்சி விவகாரத்தை சொன்னோம் கேட்கல. அதுக்கடுத்து கச்சத்தீவை மீட்கணும்னு சொன்னோம். காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தேர்வு மேகதாதுக்கு இன்னைக்கு அணை கட்டுவாங்க பிஜேபி ஆட்சி வந்த பிறகு, அதெல்லாம் சொன்னோம், அதை கேட்கல. ஒன்றும் கேட்கலன்னா நீ கேட்க வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம், நீ ஒன்றும் கேட்க வேண்டாம். தமிழ்நாட்டு மக்களும் உன் பேச்சை கேட்க மாட்டாங்க, எங்களுக்கு நீங்களும் வேண்டாம்னு சொல்லி உதறிட்டு வந்துட்டோமே. இன்னைக்கு பிஜேபி விட்டாரு, ஏன்னா அது நமக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவங்க டெல்லிக்கு ராஜானாலும் இந்த பூஜா தான். பிஜேபி பொறுத்தவரை அவங்க டெல்லிக்கு வந்து ராஜா வைக்கணும், ஏன்னா அதனால அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் களம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவுக்குமான களம். இங்கே 3வது அணியோ அது பிரிவோ எதுவும் நிற்கவே முடியாது, அது வெல்லவும் முடியாது, அது வரலாறாக வர முடியாது. அந்த அளவுக்கு பிஜேபி என்ன இன்னைக்கு மக்களை அவங்களும் ஏமாத்தான் செய்யறாங்க. எத்தனை லட்சம் கோடி இன்னைக்கு கடன், அவர் கடன் வாங்கி வெளிநாட்டு கடன் பூராத்தையும் வாங்கி தான் பண்றாங்க. இன்னைக்கு தேர்தல் செலவுக்குன்னு சொல்லி 6,000 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லி இருக்கு. பிஜேபிக்கு எதிராக 6,000 கோடி ரூபாய் அவரு நன்கொடையா பெற்ற அந்த ரூபாயெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. பிஜேபி இப்படி ஒவ்வொரு கம்பெனியும் மிரட்டி, ஒவ்வொருத்தரையும் மிரட்டி இன்னைக்கு அது காசு வசூல் இருக்காங்க. எதுக்கு? எலெக்ஷனை சந்திக்கிறதுக்காக, தமிழ்நாட்டையே ஆளணுங்கிறதுக்காக. அதாவது உலகத்தையே ஆளணும் அப்படின்னு சொல்லி கிட்ட ஆரம்பிச்சான். இப்படி ஒரே சர்வாதிகாரமாக போன யாருமே நிரந்தரமாக இருந்ததில்லை. தமிழ்நாட்டை, இந்தியாவை அடக்கி ஆளணுங்கிற நோக்கத்துல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாம வெளியே வந்திருக்கோம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் உத்தரவாதம் அளித்ததைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். தமிழ்நாட்டில் இருந்து ஆழ்கடல் மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்வது வாடிக்கையாக உள்ளது. அந்த வகையில் சமீபத்தில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேருக்கு இலங்கை நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. இதனை கண்டித்து காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் கடந்த 20ஆம் தேதி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் பேரணியில் ஈடுபட்டனர். மீனவர்களை கைது செய்யும் இலங்கை அரசை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள படகுகளையும் விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சிமடம் வலசை பேருந்து நிறுத்தத்தில் மீனவர்கள் நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2வது நாளாக இன்றும் போராட்டம் நீடித்த நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீனவர்களிடம் அவர் உத்தரவாதம் அளித்தார். இதைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த உண்ணாவிரத போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக மீனவர்கள் அறிவித்தனர். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கிறது என்று அறிவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற விஜயதரணி நேற்று பாஜகவிற்கு தாவினார். முன்னதாக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாக அறிவித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவரது எம்எல்ஏ பதவியை பறிக்க சபாநாயகருக்கு பரிந்துரைத்தார். கட்சி தாவல் தடை சட்டத்தில் எம்எல்ஏ பதவி பறிபோகும் என்பதால் அவர் தாமாக முன்வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து அக்கடிதத்தை சபாநாயகருக்கு அனுப்பி வைத்தார். இது தொடர்பாக தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு விஜயதரணி ராஜினாமா கடிதம் கிடைக்கப்பெற்றதாகவும் விரைவில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கிறது என்று அறிவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து நான் விலகுகிறேன் என்பதை தொலைபேசி வாயிலாகவும் என்னுடைய கவனத்திற்கு சொன்னார்கள். நான் அவரிடம் சட்டப்படி
ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தேன். அதன்பின் அவர்கள் இருவருடைய கடிதத்தை ஆய்வு செய்து பார்த்ததில் முறையாக பதவி விலகல் கடிதத்தை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வழங்கியிருப்பதை நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். ஆகவே அதன் அடிப்படையில் அவருடைய பதவி விலகலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். விளவங்கோடு தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பாணை வெளியிட்டு அதனை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்தால் அடுத்த 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்படும். இதனால் நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. வருமான வரி சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டுள்ள ஒன்றிய அரசை கண்டித்து வரும் 28ஆம் தேதி ஈரோட்டில் ஜவுளி வணிகர்கள் மற்றும் விசைத்தறியாளர்கள் கடையடைப்பு மற்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தங்களது வணிக கடன்களை விரைந்து வசூல் செய்வதற்கு ஏதுவாக ஒன்றிய அரசு வருமான வரி சட்டத்தில் கொண்டு வந்துள்ள மாற்றம் அந்த துறையினருக்கு பாதகமாக இருப்பதாக எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மார்ச் 31ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் புதிய சட்ட திருத்தத்தின்படி இருப்பு நிலை குறிப்பு கணக்கில் இருக்கும் வணிக கடன் நிலுவைகள் 45 நாட்களுக்கு மேலே சென்றிருந்தால் அவை வருமானமாக கருதப்பட்டு வருமான வரி செலுத்த வேண்டும் என சட்ட மாறுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்தத்தை ஓராண்டுக்கு தள்ளி வைக்க வலியுறுத்தி வரும் 28ஆம் தேதி ஈரோடு ஜவுளி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக விசைத்தறிகளை ஒருநாள் நிறுத்தி போராட்டத்தில் பங்கேற்கப் போவதாக விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். எம்எஸ்எம்இயில் சிறு குறு தொழில் செய்பவர்களிடம் கொள்முதல் செய்யும் பொருளுக்கான தொகையை 45 நாள் காலக்கெடுவுக்குள் செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவிக்கிறது. ஆனால் அதே மீடியம் லார்ஜ் கார்ப்பரேட் ட்ரேடர்கள் போன்ற செக்டார்கள் கொள்முதல் செய்யும் பொழுது அவர்களுக்கான அந்த காலக்கெடு இல்லை என்பதனால் எங்களிடம் கொள்முதல் செய்வதை தவிர்த்துவிட்டு மீடியம் லார்ஜ் கார்ப்பரேட் போன்ற பெருநிறுவனங்களிடம் கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தி தரும் என்பதால் இந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விசைத்தறி சங்கங்களின் சார்பாக கூட்டமைப்பின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். இந்த சட்டமானது அனைத்து மீடியம் லார்ஜ் மைக்ரோ ஸ்மால் என அனைத்து நிறுவனங்களுக்கும் கார்ப்பரேட் ட்ரேடர்களுக்கான நிறுவனங்களுக்கும் இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஈரோடு, பள்ளிப்பாளையம், வெண்ணந்தூர், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கி வரும் சுமார் 50,000 விசைத்தறிகள் 28ஆம் தேதி ஒரு நாள் நிறுத்தப்படும் என்றும் இதனால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலையிழப்பும் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான துணி உற்பத்தி பாதிக்கப்படும் என்றும் விசைத்தறியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சிறு குறு தொழில்களுக்கு மட்டுமின்றி கார்ப்பரேட் உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் இந்த சட்டத்தை ஒரே சீராக அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் அருகே உள்ள தெனமாதேவி கிராமத்தைச் சேர்ந்த மகளிர் சுய உதவி குழுவினர் தமிழ்நாடு அரசின் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் உதவி பெற்று விதவிதமான சுடுமண் சிற்பங்களை உருவாக்கி அசத்தி வருகிறார்கள். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். விழுப்புரம் அருகே உள்ள தென்னமாதேவி கிராமத்தைச் சேர்ந்த மலர்விழி என்ற பட்டதாரி பெண் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 20 பெண்களைக் கொண்டு கலைமகள் சுடுமண் சிற்பக்குழு என்ற மகளிர் சுய உதவி குழுவை தொடங்கியுள்ளார். தொடக்கத்தில் களிமண் கொண்டு சட்டிப்பானை மட்டும் செய்து வந்த இவர்கள் பிறகு தமிழ்நாடு அரசின் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் இணைந்து களிமண் சிற்பங்கள் செய்வதில் முறையான பயிற்சி பெற்றனர். இதேபோல் இந்த திட்டத்தின் கீழ் 30% மானியத்துடன் கடன் உதவி பெற்று காலத்திற்கு ஏற்றாற்போல வீட்டு உபயோகத்திற்கு தேவைப்படும் உருளி, துளசி மாடம், ஃப்ளவர் பாட்டில், பெல், மின்விளக்கு ரூம், ஜக்கு, பவுல், குதிரை, யானை உள்ளிட்ட பொருட்களையும் அம்பேத்கர், கலைஞர் போன்ற தலைவர்களின் சிலைகளையும் செய்து அசத்தி வருகின்றனர். நம்ம நார்மலாக அடுப்பு, பானை, சட்டி இந்த மாதிரி பொருட்கள் தான் செய்வோம். இப்போ நாங்கள் புதுசாக என்ன பண்ணுறோன்னா பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்களுக்கு நாங்கள் வண்ணம் பூசி விதவிதமான கலர்கள்லாம் கொடுத்து பார்க்க கண்ணுக்கு அழகாக இருக்கிற மாதிரி மக்களுக்கு நாங்கள் விற்பனை பண்ணுறோம். நாங்கள் எல்லோரும் வேலை செய்யணும், ஒரு பெண்களாக இருந்து நாங்களும் இன்னும் மேலே வளரணும்னா கவர்மெண்ட் கையில் தான் அது இருக்குது. ஒரு சுய உதவிக்குழு மூலமாக தொடங்கப்பட்ட இந்த தொழிலானது தற்போது 5 குழுக்கள் இணைந்து 92 பெண்கள் பணியாற்றி வருகிறார்கள். 5 ரூபாய் முதல் 5,000 வரை களிமண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் சென்னை, ஒசூர், கிருஷ்ணகிரி, சேலம், கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் கர்நாடகா, கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மகளிர் சுய உதவிக்குழுவினர் மகிழ்ச்சியாக தெரிவிக்கின்றனர்.
தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மூலயமா எங்களுக்கு அந்த ட்ரைனிங்கை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா நாங்களே எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ எங்களுக்கு இட வசதி மெயினாக எங்களுக்கு வேணும். நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துல செய்யணுன்னா எங்களுக்கு இடம் ஃபஸ்ட்டு ஷெட்டு இடமும் தரணும், ஷெட்டும் கட்டி எங்களுக்கு எல்லாருமே ஒன்று சேர்ந்து வேலை செய்யறதுக்கான ஏற்பாடு வந்து கலெக்டர் சார் மூலயமா எங்களுக்கு நடக்கணும். இந்த சுடுமண் சிற்பங்களை சந்தைப்படுத்துவதற்கு அரசு போதிய பயிற்சியும் இடவசதியும் செய்து கொடுத்தால் தங்களால் மேலும் சிறப்பாக பணியாற்ற முடியும் என நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் கலைமகள் சுடுமண் சிற்ப குழுவினர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண்குமாருடன் செய்தியாளர் சிவச்சந்திரன். தமிழ்நாட்டிற்கான பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள மாநில கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை விட பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டிருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மழலையர் வகுப்பு கல்வி முதல் மாணவர் சேர்க்கை வயது வரம்பு, இருமொழி கொள்கை போன்றவற்றில் மாநில கல்விக் கொள்கை தனித்துவம் வாய்ந்ததாக உள்ளது. திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கென தனி கல்விக் கொள்கை உருவாக்க ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு ஆசிரியர், பெற்றோர் உள்ளிட்ட பல தரப்பினரிடம் கருத்துக்களை பெற்று 500 பக்க அறிக்கையை தயார் செய்துள்ளது. விரைவில் அரசிடம் தாக்கல் செய்யப்பட உள்ள அந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பல்வேறு முக்கிய அம்சங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் வேறுபட்டுள்ளது. குறிப்பாக குழந்தைகளுக்கு 6 வயது நிரம்பினால் மட்டுமே 1ஆம் வகுப்பில் சேர்க்க முடியும் என தேசிய கல்விக் கொள்கை கூறும் நிலையில், தமிழ்நாட்டில் ஏற்கனவே உள்ளதுபடி 1ஆம் வகுப்பில் குழந்தைகளை சேர்க்க 5 வயது நிரம்பினாலே போதுமானது என முருகேசன் தலைமையிலான குழு பரிந்துரைத்துள்ளது. 5 வயதில் பள்ளியில் சேர்க்கும் தமிழ்நாட்டின் நடைமுறை கடந்த 75 ஆண்டுகளாக சிறந்த பலனை அளித்து வருவதாக கல்வியாளர்கள் கூறுகின்றனர். கல்லூரியில் சேர 12ஆம் வகுப்பு மதிப்பெண் மட்டுமே போதுமானது என தேசிய கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கல்லூரி சேர்க்கையில் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணைப் போலவே 11ஆம் வகுப்பு மதிப்பெண்ணும் சம அளவில் கருத்தில் கொள்ள வேண்டும் என மாநில கல்விக் கொள்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. 12ஆம் வகுப்பைப் போல 11ஆம் வகுப்பு பாடங்களுக்கும் பள்ளிகளில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கும் பொதுத் தேர்வு நடத்த தேசிய கல்விக் கொள்கைகளில் வலியுறுத்தும் நிலையில் மாணவர்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த அம்சம் மாநில கல்விக் கொள்கையில் தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. உயர்கல்வியை பாதியில் நிறுத்தவும் பின்னர் நிறுத்திய இடத்திலிருந்து மீண்டும் தொடங்கவும் தேசிய கல்விக் கொள்கையில் கல்லூரிகளில் மல்டிபிள் என்ட்ரி மற்றும் எக்ஸிட் என்ற அம்சம் இடம்பெற்றுள்ளது. இது மாணவர்கள் இடைநிற்றலுக்கு வழிவகுக்கும் என்பதால் தமிழ்நாட்டில் தற்போதுள்ள நடைமுறையே தொடர மாநில கல்விக் கொள்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகள் இளநிலை பட்டப்படிப்புடன் 4 ஆண்டு பட்டப்படிப்பு அறிமுகம் செய்யப்படும் என தேசிய கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், கௌரவ பட்டம் பெறுவதற்கு மட்டுமே 4 ஆண்டு படிப்பு அனுமதிக்கப்படும் என தமிழ்நாடு கல்விக் கொள்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கையை கடைபிடிக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையை தொடர மாநில கல்விக் கொள்கை பரிந்துரைத்துள்ளது. மேலும் மழலையர்களுக்கான எல்கேஜி மற்றும் யூகேஜியில் எழுதுதல், படித்தல், வாசித்தல் போன்றவற்றை தவிர்த்து விளையாட்டுகள் மட்டுமே இருக்க வேண்டும் என மாநில கல்விக் கொள்கை பரிந்துரைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கைப்படி மழலை பருவ கல்வியை 3 வயதிலிருந்தே தொடங்க அனுமதி அளித்துள்ளது. கல்வியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள அம்சங்கள் நல்ல பலனையே தந்து வருவதால் மாநில கல்விக் கொள்கையின் பரிந்துரையை ஏற்று அரசு செயல்படுத்த வேண்டும் என்று கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் ஹோட்டல் ஒன்றில் உணவை ருசிக்கும் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. பிரியாணி, மட்டன், சிக்கன், மீன், வாத்து என விதவிதமாக பரிமாறப்பட்ட அசைவ உணவு வகைகளை 20 நிமிடங்களில் சாப்பிட்டவர்களுக்கு ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டன. பெருந்துறை குன்னத்தூர் சாலையில் உள்ள உணவகம் ஒன்றில் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் உணவு சாப்பிடும் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தகவல் அறிந்து திரண்ட வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்து கொண்டு போட்டியில் பங்கேற்றனர். விதிமுறைப்படி 20 நிமிடங்களில் பரிமாறப்பட்ட உணவுகள் அனைத்தையும் சாப்பிட வேண்டும் என்பது நிபந்தனை. அதன்படி போட்டியில் பங்கேற்றவர்கள் சிக்கன் பிரியாணி, மட்டன், நாட்டுக்கோழி, பள்ளிப்பாளையம் வறுவல், சில்லி சிக்கன், வாத்துக்கறி, எலும்பு குழம்பு, சாப்பாடு, ஆட்டுக்கால் சூப், முட்டை, மீன் ரோஸ்ட், மீன் குழம்பு, ரசம், தயிர் மற்றும் பீடா உள்ளிட்டவைகளை ஒரு பிடி பிடித்தனர். உணவகத்தின் தொடக்க விழாவை ஒட்டி வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக இந்த உணவுப் போட்டி நடத்தப்பட்டதாக கடை உரிமையாளர் பாபு தெரிவித்தார். கடை புதுசாக வச்சுக்கிறேன்.
அதுக்காக விளம்பரத்துக்காக போட்டி வச்சுக்கிறோம். யார் சாப்பிட்றாங்களோ பரிசு 20 நிமிஷம் சாப்பிட்ருவாங்க. அப்படி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா 1000 ரூபா ப்ரைஸ். போட்டியில் வெல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் உறவினர்கள், நண்பர்கள் பரிமாறப்பட்ட உணவுகளை ஆர்வத்துடன் உண்டு ரசித்தனர். இவர்களில் சீனாபுரத்தைச் சேர்ந்த ராம் என்பவர் முதல் பரிசை தட்டிச் சென்றார். 20 நிமிஷத்தில் நான் அந்த இலையில பரிமாறினதை சாப்பிட்ருக்கேன். ஒன்று சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி எந்த போட்டி சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு ஆர்வ கோளாறில் வந்தேன். சரி ரைட் சாப்பிட்லான்னு இப்போ சாப்பிட்டேன். போட்டியில் வென்றவருக்கு முதல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. இரண்டாம் பரிசாக 800 ரூபாய், மூன்றாம் பரிசாக 500 ரூபாய் வழங்கப்பட்டது. சாப்பிடும் போட்டி பற்றி தகவல் அறிந்து உணவு பிரியர்கள் ஏராளமானோர் கடை முன் குவிந்ததும் குறிப்பிடத்தக்கது. சன் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து குணசேகரன். கோடைக்காலம் தொடங்கும் முன்னரே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெயில் சுட்டெரிக்க தொடங்கியுள்ள நிலையில் தாகம் தணிக்க உதவும் மண்பாண்டங்களின் உற்பத்தியும் சூடுபிடித்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கோடை வெயில் தொடங்கிவிட்டாலே தாகம் தணிக்கவும் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் உதவும் மண்பாண்டங்களுக்கு கிராக்கி ஏற்படுவது வாடிக்கை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நெல்லை மாவட்டம் காரக்குறிச்சியில் தயாராகும் மண்பாண்ட பொருட்கள் இந்தியா முழுவதும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் மண்பானை மற்றும் பூந்தொட்டிகள் மட்டுமே தயாரித்து வந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் தற்போது தண்ணீர் ஜாடி, பீப்பாய், கூஜா, டிஃபன் பாக்ஸ், இண்டக்ஷன் அடுப்பு, மைக்ரோ ஓவன், மண் ஃப்ரிட்ஜ் என 200க்கும் மேற்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்து வருகின்றனர். மண்பானை, பீப்பா, அப்புறம் பாட்டில், ஜக்கு, சமையல் பாத்திரங்கள், அதாவது தாளிக்கிற கடாயிலேருந்து மீன் சட்டி, உருளி சட்டி, பூச்சட்டி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் பண்ணுறோம். கோயிலுக்கு நிறைய தேவைப்படும் மண் கலசமாகட்டும், அந்த மேலே வைக்கிற பித்தாளையில் வைப்பாங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, அந்த சூபி முதற்கொண்டு மண்ணிலே நாங்கள் தயாரிக்கிறோம். விறகடுப்பில் ஆரம்பித்து கேஸ் அடுப்பு, அப்புறம் இண்டக்ஷன், இப்போ வந்து மைக்ரோ ஓவன், அந்த மாதிரி வரைக்கும் பண்ணுற வரைக்கும் எங்களோட தரத்தை உயர்த்திக்கிட்டே தான் இருக்கிறோம் நாங்கள். தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்திலும் அதனை சுற்றியுள்ள குளங்களிலும் கிடைக்கும் களிமண்ணை கொண்டு பல வகையான பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஏப்ரல், மே மாதங்களில் மட்டுமே மண் எடுக்க அனுமதிக்கப்படுவதால் தேவைக்கு ஏற்ப உற்பத்தி செய்ய முடியவில்லை என கூறும் தொழிலாளர்கள் ஆண்டு முழுவதும் மண் எடுக்க அரசு அனுமதிக்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். வருஷத்துக்கு ஒரு முறை தான் மண் எடுக்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. நாங்கள் என்ன கோரிக்கை மண்பாண்ட தொழிலில் வைக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் மண்பாண்ட தொழிலாளர் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் இவரை செய்ய சொல்லி அவருக்கு ஒரு ஐடி மாதிரி கொடுத்து இவருக்கு எப்போலாம் தேவைப்படுதோ மண் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு மண்பாண்ட தொழிலாளருக்கும் ஒரு ஐடி கொடுக்கணும். காரக்குறிச்சி மண்பாண்ட பொருட்கள் நாடு முழுவதும் பிரபலம் என்றாலும் மண்பாண்ட தொழிலில் ஈடுபடுவோர் எண்ணிக்கை சரிந்து கொண்டே வருகிறது. அரசு முறையான பயிற்சி அளித்து தேவையான இடத்தையும் ஒதுக்கி கொடுத்து ஊக்கப்படுத்தினால் தங்களின் தொழில் மேன்மேலும் வளர்ச்சி அடையும் என்கிறார்கள் மண்பாண்ட தொழிலாளர்கள். சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் நெல்லையிலிருந்து மை அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.